வணக்கம். என்னோட பேர் வந்து உமா பிரியதர்ஷினி. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம். 2022ல் கால்ஃபர் பண்ண குரூப் 2A எக்ஸாமில் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு 2A போஸ்ட் எடுத்துகிட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம்? எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்துட்டு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஸோ 2019 வந்துட்டு சரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போல்லாம் வந்து லாக்டவுன் வந்துடுச்சு கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால. ஸோ 2 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸாம் வந்து நடக்கல. ஸோ அந்த 2 இயர்ஸ் வந்து ஓகே நம்ம ப்ரிப்ரேஷன் டைமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஃபேமிலியில் இல்லை உங்கள் கணவர் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான். ஸோ இதுக்கு பின்னாடி காரணம் வந்து என்னோடய அப்பா அம்மா தான். ஸோ நீ வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நீ வந்து ஜாப்க்கு போகணும் அவங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நானுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி கொரோனா லாக்டவுனு. ஸோ அந்த 2 இயர்ஸுமே நான் வீட்டிலேருந்து தான் படித்தேன். வேறு இன்ஸ்டியூட் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இல்லை, எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலேருந்து தான் நான் பண்ணேன். ஓகே, இப்போ திருமணம் ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ கோவிட் பீரியட் அப்படின்றது அது எப்போ முடியும், லாக்டவுன் எப்போ முடியும், எப்போ எக்ஸாம் வரும்லாம் தெரியாது. அந்த பீரியடில் எப்படி வந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ அடுத்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. பட் ஒன்று மட்டும்தான் என் மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ எப்போ எக்ஸாம் வந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இந்த டைம் வந்து நமக்கு கடவுளாக கொடுத்த டைம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் தான் உங்களுக்கு டைம், அடுத்து 6 மாதத்தில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பதட்டத்தில் நம்மளால் கரெக்டாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு இப்போ 2 வருஷம் டைம் இருக்குல்ல, ஸோ அந்த 2 வருஷத்தையும் நம்ம வந்து தரவாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து கிவ் அப் ஆகலை. ஸோ நமக்கு எக்ஸாம் எப்போ வருதுன்னு தெரியல, நம்ம அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எப்படினாலும் நம்ம வரதான் போகுது, அதுக்குள்ளே இந்த சிலபஸை வந்து நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற திங்கிங் மட்டும்தான் இருந்தது. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது வந்து சின்ன வயசு கனவா, இல்லை வந்து ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலைன்னா ஒரு வந்து எப்படி சொல்கிறது, நிரந்தரமான வேலை, அதுக்காக சூஸ் பண்ணதா? இல்லை, ஆரம்பத்தில் வந்து எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே அதிகமாக ஈடுபாடு கிடையாது. ஏன்னா நான் வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ப்ரொஃபஸராகவே நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த வேலை நிரந்தரம் கிடையாது. லாக்டவுன் வந்துட்டால் எல்லா ஜாப்லேயுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கண்டினியூ பண்ண முடியாது, அது வந்து நிரந்தரமான வேலை இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ நம்ம ஒரு நிரந்தரமான வேலைக்கு போயிட்டால் தான் நம்ம ஃபேமிலியை வந்து பார்த்துக்க முடியும். அதனால ஸ்டார்ட் பண்ணது தான் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள். அது டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு இதெல்லாம் தெரிஞ்சிக்க? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது வந்து சிலபஸ் தான். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலுமே டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம எக்ஸாம் அட்டென்ட் பண்ணவே முடியாது. இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 20 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா 20 லட்சம் பேரும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு லட்சம் பேர் தான் வந்து சிலபஸே வந்து படிச்சிருப்பாங்களே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு தான் நமக்கு. ஸோ குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, 1ஆக இருந்தாலும் சரி, பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு நம்மளோட வெப்சைட் இருக்குல்ல, textbook.in சொல்லிட்டு tntextbook.in சொல்லிட்டு நமக்கு வெப்சைட்டே இருக்குது, பாடநூல் துறையிலேருந்து. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணேன், 6th-லேருந்து 12th வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன சப்ஜெக்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸையும் பிடிஎஃபாக நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் சிலபஸை வச்சு ஒவ்வொரு புக்காக வெரிஃபை பண்ணேன், எந்த லெசன் வந்து சிலபஸோட அட்டாச் ஆகுது, ஸோ எந்த லெசன் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துட்டேன். அப்போ 6th-ன்னு எடுத்துகிட்டா அதில் எந்தெந்த லெசன் படிக்கணும், 7th-ன்னு எடுத்துகிட்டா எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ டோட்டலாக எவ்வளோ லெசன் வருது,
அந்த டோட்டல் லெசனில் வந்துட்டு எக்ஸாமுக்கு எந்தெந்த லெசன் எப்பப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுட்டேன். ஸோ அந்த ஷெடியூல் படி நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸ் இல்லாமல் பிடிஎஃப்ல தான் நீங்கள் படிச்சிங்க ப்ரிலிம்ஸ்க்கு? ஆமாம், புக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. நான் எல்லாமே பிடிஎஃப்ல தான் வந்து படித்தேன். ப்ரிப்ரேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, நான் சொன்னேன் 2019 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ 2020 வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். எனக்கு வந்து ட்வின்ஸ் இருக்காங்க, 2 பெண் குழந்தைங்க. 2021 பாப்பா வந்து பிறந்துட்டாங்க. ஸோ எனக்கு உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக வந்து ப்ரெக்னென்சி உமன் வந்து எப்படி இருப்பாங்க, எவ்வளோ சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, பாப்பாங்க வந்து டெவலப் ஆக ஆக கண்டிப்பாக சரியாக தூங்க முடியாது இல்லையா. எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும், கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா டெலிவரி டைம் ஆக ஆக அவங்களால சுத்தமாக தூங்க முடியாது. ஸோ அந்த தூங்க முடியாத நேரத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ நைட் டைம் தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் டைமாகவே மோஸ்ட்லி வந்து இருக்கும். பகல் ஃபுல்லாக வந்துட்டு வீட்டு வேலைங்க அது இதுன்னு நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ பகலில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை விட நைட்டு ப்ரிப்ரேஷன் தான் எனக்கு அதிகமே. ஸோ அப்படி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். 21 பாப்பாங்க பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு என்னால் ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு பிரேக் ஆகிடுச்சு. அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நான் இதில் வந்து எங்கள் அத்தை மாமாவை சொல்லி ஆகணும். அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ என்னோடய குழந்தைங்கள பார்த்துக்கிட்டது வந்து அத்தை மாமா, பக்கத்தில் இருந்த சின்ன மாமியார், இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்கள அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவேன், புக் எடுத்துகிட்டு போய் மாடியில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி நைட் ஆனால் ஒரு 10 o'clock வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கும், வீட்டு வேலை இருக்கும், பாப்பாங்களை தூங்க வைக்கிறது இருக்கும். 10 o'clock அப்புறம் உட்காந்து ஒரு 2 o'clock நைட்டு 2 o'clock வரைக்கும் படிப்பேன். சம்டைம்ஸ் தூங்கிட்டேன்னா 2 o'clock நைட்டு மறுபடியும் எந்திரிச்சிட்டு காலையில் 6 மணி 7 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்ருப்பேன். ஸோ இதுவே வந்து எனக்கு ரெகுலர் ஆகிடுச்சு. அப்புறம் தொடர்ந்து வந்து நைட்டு தூக்கமே வராத அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது நைட்டானாவே நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ப்ரிப்பேர் பண்ணுறதும். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணிங்களா, நோட்ஸ் எடுத்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான் கண்டிப்பாக. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த லெசன் படிக்கிறோம் அதை ஷெடியூல் படி நான் படித்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த லெசன் நான் படிக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக ஒரு நோட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 வருஷம் நமக்கு டைம் இருக்குது. அந்த 2 வருஷத்தையும் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி எழுதி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட், எப்படி கொஷின் கேட்பாங்க, ஸோ அந்த கொஷின் ஏரியா எங்கேருந்து வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துட்டு அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த எழுதுறது வந்து எனக்கு எங்கே யூஸ் ஆச்சு அப்படின்னா, மெயின்ஸில் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு வந்து நான் வந்து அடுத்த ரிவிஷனுக்கு புக்ஸே எடுக்கல. ஸோ நான் என்ன நோட்டில் எழுதியிருக்கேனோ அதை மட்டும்தான் ரிவிஷன் பண்ணிட்டு போய் நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய டயக்ராம்ஸ் பார்ப்போம், இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. பிடிஎஃப்பில் இல்லை லேப்டாப்லேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ பார்க்குறது இல்லை அதன் மூலமாக படிப்பது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டாஸ்க் எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? ஸோ நான் அதுதான் இப்போ நான் வந்து பிடிஎஃப் வந்து லேப்டாப் பார்த்து தான் படித்தேன். ஹைலைட் பண்ணி பிடிஎஃப்லேயே வந்து ஹைலைட் பண்ணி தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். படிக்கவே நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டேன். ஸோ நான் ஒன்ஸ் ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் மறுபடியும் அதை நோட்ஸாக எழுதிட்டேன்னா மறுபடியும் நான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ நான் ஒரு தடவை நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த லேப்டாப் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. மறுபடியும் ரிவிஷன் பண்ணப்போ நான் லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணவே கிடையாது. நான் என்னோடய புக்கில், அதாவது நோட்டில் வந்து நான் என்ன எழுதி வச்சுருக்கணும் அதை தான் நான் ரிவிஷன் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைலில் படிக்கிறதோ இல்லை வந்துட்டு லேப்டாப்பில் படிக்கிறதோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹார்ட் காப்பியாக புக்லேயே படிச்சிங்கன்னா கூட மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறப்போ நீங்கள் அந்த புக் எடுத்து தான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரிவிஷன் வந்து இப்போ 10 யூனிட் இருக்குன்னா 10 புக்கையும் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், ப்ரிப்ரேஷன் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 10 யூனிட்டையும் ஒரே நோட்டில் வந்து நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரிவிஷனுக்கு அந்த ஒரு நோட்டை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் வந்து தைரியமாக போய் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எழுதி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசில் பதியும். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் படிக்க ஆரம்பித்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் இல்லை எத்தனை மாதங்கள் ஆச்சு? நீங்கள் வந்து நார்மலாக சிலபஸ் நம்ம ரீட் அவுட் பண்ணால் மட்டும் போதும், புரிஞ்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக
உட்காந்து படித்தோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் சிலபஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கு மட்டும்தான் வந்து டைம் ஆகுமே. ஸோ நீங்கள் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எழுதி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 இயர் டைம் வந்து தேவைப்படும். ஏன் அப்படி 1 இயர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதும் போதே சைட் பை சைடு கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சிலபஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஒன்று இருக்குது இல்லையா? வந்து இப்போ ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக படிக்கிறேன், இல்லை எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸுக்கு வந்து புக்கு கண்டென்ட் கம்மி தான். பட் குரூப் 1 லெவல்லையோ இல்லை குரூப் 2 லெவல்லையோ உங்களுக்கு கொஷின் வரும்போது அந்த எக்கனாமிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கொஷின் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் புக்கில் படிக்கிறது வந்து பேசிக், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறவங்களும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எழுதும்போது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு புக் கண்டென்ட்டை வந்து ஈஸியாக எழுதிடுவீங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தினந்தோறும் நீங்கள் எழுதணும். அதனால எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் அந்த 1 இயர் டைம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகே மேம், இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ ப்ரிலிம்ஸில் நீங்கள் தமிழ் படிக்கணும்ல, தமிழ் 100 மார்க்கு, மேக்ஸ் 25, ஜிகே வந்து 75 இல்லையா? அப்போ தமிழுக்கு நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா புக்கு அட்டை ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 4க்கு, குரூப் 2க்கு எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு புக்கு சிலபஸ் மட்டும் படித்தா போதுமா தமிழில்? இல்லை, தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வந்து, அதாவது நான் அப்ளை பண்ணும்போது 2022 வந்து குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் சிலபஸ் தான். தமிழில் வந்து வேறு எந்த வித்தியாசமும் அவங்க வந்து கொண்டு வரல. இப்போ தான் ரீசெண்டாக வந்து இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் ஒரே சிலபஸ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 100 மார்க் அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து தமிழும் மேக்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஒரு 75% வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மீதி இருக்கிறது தான் ஜிகே. ஸோ ஜிகேயில் வந்து நீங்கள் ஆவரேஜாக போட்டால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் படிக்கிறத விட நீங்கள் வந்து 6th புக்கு கம்ப்ளீட்டாக படிக்கணும், 7th அதே மாதிரி அப் டு 12th புக் வரைக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க குரூப் 4க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவியக்கலை, சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாட்டு பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டர்லாம் உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னா 11th 12th சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்கில் வந்து இது எல்லாமே கவர் ஆகும். அப்போ நீங்கள் தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th 12th வரைக்குமே வந்துட்டு சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் எப்படி படிச்சிங்க மேம்? மேக்ஸ் வந்து நமக்கு புக்கு இருக்கும் இல்லைங்களா, ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வர அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் வந்து அந்த புக்கோடு ஒத்து போகுது. அந்த புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓகே, ஜிகேக்கு வந்து சிலபஸ் படித்தா போதுங்களா? நீங்கள் ஜிகேயில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க? நான் படிக்கும்போது ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து பாலிட்டி வந்து கொடுத்துருந்தேன் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது வந்து மெயின்ஸுக்குமே யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து நீங்கள் சேர்ந்த மாதிரி படிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த யூனிட்டு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2 யூனிட் ஆட் பண்ணியிருந்தாங்க 2022. என்ன யூனிட்னு அப்படின்னா யூனிட் 9, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டு. அதுக்கப்புறம் யூனிட் 8 வந்துட்டு தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக யூனிட் 9லேருந்து இவ்வளோ கொஷின் வரும், யூனிட் 8லேருந்து இவ்வளோ கொஷின் வரும், அதே மாதிரி பாலிட்டிலேருந்து இவ்வளோ கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பி சைட்லேருந்து ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பரை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ யூனிட் 9ல் வந்து அதிகமான கொஷின் வந்து வந்திருந்தது. அப்போ நாங்கள் படிக்கும்போது என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு யூனிட் 9 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அடுத்து வந்து தமிழ் சமுதாய வரலாறு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்டு வந்து பாலிட்டி தேர்டு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் 4th ப்ரிஃபரன்ஸ், லாஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, லாஸ்ட்டாக தான் வந்துட்டு நான் சயின்ஸே வந்து படித்தேன்.